பிரமிட் ஆன்மீக மண்டல இயக்கம் சார்பாகவும் குளோபல் புத்தா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் சார்பாகவும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து செல்ஃப் ரிலையன்ஸ் ப்ரோக்ராம், அதாவது சுயசார்பு வகுப்புகளினுடைய கடைசி நாள், அதாவது 7வது நாள் அப்படிங்கிறது தான். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அஃப்கோர்ஸ் நம்ம டே ஒன்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிற அதே கண்டினியூஷன் தான் நம்ம இன்னைக்கும் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெயின் திங் என்ன அப்படின்னா, நம்ம வந்து வெஜிடேரியனிசம் பத்தி நம்ம கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை இன்னும் கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அதனாலதான் வெஜிடேரியனிசம் பத்தி பேசலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வெஜிடேரியனிசம் அப்படிங்கறத பத்தி நமக்கு எல்லா பிரமிட் மாஸ்டர்ஸும் நமக்கு ரெகுலரா சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம அதை பத்தின வெஜிடேரியனிசம் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ வந்து ஏன்னா வெஜிடேரியனிசம் அப்படிங்கிறது வந்து சைவ உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறது. ஏன் சைவ உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து பிசிக்கல் பாடி, நம்மளோட பௌதிக உடலானது வந்து கம்பல்சரி வந்து சைவ உணவை ஜீரணம் பண்ணக்கூடிய சக்தி தான் அதுக்கு இருக்கு. ஆனா நம்ம வந்து ஆர்டிபிஷியலா, அதாவது வலுக்கட்டாயமா, இயற்கைக்கு புறம்பா நம்ம வந்து அசைவ உணவு தொடர்ந்து சாப்பிடுறதுனால நம்மளுடைய குடல் அமைப்புக்கு தகுந்த வேலையை கொடுக்காம அதீத வேலையை நம்ம கொடுக்கறதுனால அது பலவிதமான உடல் ரீதியான தொந்தரவுகளை நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இட் இஸ் அ ப்ரூவன் ஸ்டேட்மெண்ட். இது வந்து நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். இது அஃப்கோர்ஸ் நிறைய ஸ்பிரிச்சுவல் புக்ஸ்ல நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. வேர்ல்ட் பீஸ் டயட், அதாவது வில் டர்ட்டில் எழுதின வேர்ல்ட் பீஸ் டயட் அப்படிங்கிற புக்கை நீங்க ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு தீசிஸே வந்து அசைவ உணவு சாப்பிடுறதுனால எவ்வளவு பெரிய சிக்கல் ஏற்படுது, அது வந்து உலகத்துல வந்து எவ்வளவு பெரிய மன ரீதியான பிரச்சனைகள் வருது, உணர்வு ரீதியான பிரச்சனைகள் வருது. அது மட்டும் இல்லாம தட்பவெப்பங்கள் அதனால எவ்வளவு பாதிக்கப்படுது, அதனால அனிமல் கிங்டம் எவ்வளவு சஃபர் ஆகுறாங்க, அதனால வந்து மொத்த அட்மாஸ்பியரும் எவ்வளவு பாதிக்கப்படுது அப்படிங்கறத பத்தி எல்லாம் தெளிவா அந்த புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு அதை பத்தி தெரியணும்னா அந்த புத்தகத்தை வாசிச்சு பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் அ ப்ரூவன் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். சோ அதனால நம்ம சாப்பிடுறது வந்து கண்டிப்பா சைவ உணவா தான் இருக்கணும், சாத்வீகமான உணவா தான் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம சைவ உணவு தொடர்ந்து சாப்பிடுறதுனால நம்மளோட கர்மிக் பேலன்ஸ் இருந்து, அதாவது கர்ம கடன்கள்ல இருந்து நம்ம கண்டிப்பா வெளியில வர்றதுக்கு பெரிய உதவியா இருக்கும். ஆனா நம்ம இந்த கர்ம விதை பத்தின அறிவு, ஞானம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட பெருசா இல்லாததுனால, அதை பத்தின புரிதல் நம்ம கிட்ட இல்லாததுனால நம்ம எப்படி வேணாலும் சாப்பிடலாம், எப்படி வேணாலும் மத்தவங்களை தொந்தரவு பண்ணலாம், மத்தவங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தலாம்னு சொல்லி நம்ம பண்றோம். பட் கர்ம விதிங்கிற விதியை பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் விழிப்புணர்வோட நடக்க நம்மளால முடியும். நமக்கு என்ன விதமான முடிவுகள் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுதான். சோ இப்ப அந்த அந்த மாதிரி விலங்குகளை கொண்டு நம்ம சாப்பிடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய குடும்பம், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நட்பு உணர்வு அப்படிங்கிற அந்த வந்த ஒரு கனெக்டிவிட்டியை நம்ம கட் பண்றோம். அந்த அந்த கர்ம வினையும் நமக்குள்ள சேருது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம குடும்பத்துக்குள்ளேயும் நம்மள சுற்றத்தார்கிட்டையும் நமக்கான ஒரு ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுது அப்படிங்கிறதுலயும் எந்த சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி நம்ம வீட்டுல வந்து நம்ம அந்த நான்வெஜ் அதிகமா எடுத்து எடுத்து நம்ம சமைக்க வீட்டுல இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது குறைஞ்சு எதிர்மறை ஆற்றல் அதிகமாக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான். அதுக்கும் காரணம் வந்து என்ன அப்படின்னா, அந்த அனிமல்ஸை வந்து நம்ம கொண்டு சாப்பிடுறோம் அப்படிங்கிறப்போ அந்த அனிமல்ஸினுடைய அந்த அந்த சென்சஸ்ல வந்து அதுக்கு வந்து தன்னை கொல்ல போறாங்க அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து தனக்கு முன்னாடியே வந்துடும். அதனால அதுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பயம்ங்கிற உணர்வு வந்து ஒரு கெட்ட ஒரு கெமிக்கலை வந்து உருவாக்கும், ஒரு டாக்ஸினை வந்து கிரியேட் பண்ணுது. அந்த டாக்ஸினை நம்ம எவ்வளவு குக் பண்ணாலும் எவ்வளவு ஃப்ரை பண்ணாலும் அது வந்து போகவே போகாது. அந்த டாக்ஸினை எடுத்துக்கக்கூடிய மனிதர்களுக்கு அந்த பய உணர்ச்சி, கவலை, துக்கம் அப்படிங்கிற எல்லா விதமான எதிர்மறையான நெகட்டிவ் இமோஷன்ஸை அவங்க சேகரிச்சுக்கிறாங்க. அதனால அவங்க ஃபேமிலியில அவங்களுக்குள்ள வந்து ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போறாங்க. அதனால அவங்களோட உணர்வுகள் என்னங்கிறத அவங்களால அடையாளம் தெரிஞ்சுக்க முடியாம போகுது. அதை சரியான முறையில வெளிப்படுத்த தெரியாம போகுது. அதனால சண்டை சச்சரவுகள் நிறைய வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான். சோ அதனால ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா சைவ உணவை சாப்பிடணும். அதனால வந்து நிறைய நன்மைகள் நடக்குது அப்படிங்கிற அந்த பெனிஃபிட்ஸை வந்து நீங்க வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம, அதாவது விலங்குகள் நம்மளுடைய நண்பர்கள் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்கு, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அந்த ஏன்னா நம்ம என்ன கொடுக்கறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும். அதனால நம்ம வந்து வலியை கொடுத்தோம்னா நமக்கு வலி திரும்பி வரும், சந்தோஷத்தை கொடுத்தோம்னா சந்தோஷம் நம்ம
நமக்கு திரும்பி வரும். அதுதான் கர்ம விதி அப்படிங்கிறது. அந்த கர்ம விதியை பத்தி, அதாவது பாவ புண்ணியம் அப்படிங்கிறத பத்தி கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுதான் ஆகணும். அதை பத்தி புரிதல் நம்ம கொண்டு வந்துகிட்டே தீரணும். அதே மாதிரி ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கிற அந்த மிடில் பாத்தை நம்ம கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த நடுநிலை பாதை அப்படிங்கிற அந்த சமநிலையை நம்ம வந்து உருவாக்கிக்கிறோம். பாவமும் அதிகமாக கூடாது, புண்ணியமும் அதிகமாக கூடாது. ரெண்டுமே சமநிலையில இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சமநிலையான ஒரு மனநிலைக்கு நம்மளை கொண்டு வந்துக்கிறதுக்கு நம்ம தகுந்த பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுதான். சோ அதுக்கு அது முக்கியமானதுல நிறைய விஷயம், எல்லாமே முக்கியமானதுதான். அது ரொம்ப முக்கியமானது சைவ உணவை நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறதையும், சைவ உணவை பத்தின விழிப்புணர்வை மத்தவங்களுக்கு கொடுக்கறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்தது வந்து இன்னொன்னு என்ன அப்படின்னா, குரூப் மெடிடேஷன் அப்படிங்கிறது. நிறைய பேர் சேர்ந்து உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது அந்த ஆற்றல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப நாம எல்லாம் பிசிக்கலா ஒரு இடத்துல மீட் பண்ண முடியல அப்படின்னா கூட, ஆனா ஏதோ ஒரு இடத்துல ஜூம்லயோ இல்ல பிஎம்சிலயோ இல்ல வந்து ஏதாவது ஒரு இடத்துல கூகுள் மீட்லயோ ஏதாவது ஒரு மூலியமா எல்லாரும் சேர்ந்து ஒரே சமயத்துல யார் யார் எங்கெங்க இருக்கிறோமோ அந்த சமயத்துல அந்த இடத்துல உட்கார்ந்து நம்ம தியானம் பண்றோம் அப்படின்னா, கண்டிப்பா அதனுடைய எனர்ஜியும் ஃபீல் பண்ண முடியுது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா அதுக்கான சக்தியும் நம்மளுக்கு இருக்கதான் செய்யுது. அதனால குரூப் மெடிடேஷன் பிசிக்கலா கலந்துக்கிட்டாலும் ரொம்ப சந்தோஷம் தான். இல்ல உங்களால முடியலன்னு ஆன்லைன்ல கலந்துக்கிட்டாலும் ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா தியானம் பண்ணணுங்கிற அந்த ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அது கூட்டு தியானம் அப்படிங்கிறது, அதுக்கான ஆற்றல், அதுக்கான சத்தியம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா 100% இருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. சோ முடிஞ்ச அளவுக்கு கூட்டு தியானத்துல கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அடுத்தது வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பிரமிட் ஆற்றல் அப்படிங்கிறது. பிரமிட்ஸ் பத்தி கண்டிப்பா நீங்க எல்லா இடத்துலயும் பேசியிருப்பாங்க. எல்லா பத்தியும் கேட்டிருந்திருப்பீங்க. அது வந்து கண்டிப்பா அதுக்கு உண்டான சக்தி வந்து ரொம்ப பிரம்மாண்டமா தான் நமக்கு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி அப்படின்னா, இப்ப பிரமிட்குள்ள உட்கார்ந்து நம்ம தியானம் பண்ண ஆரம்பிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அந்த கூம்புக்குள்ள, ஏன்னா 4 சைடும் ஒரே ஈக்குவலான சைஸ்ல இருக்கும். அது அப்படியே கூம்பா நம்ம கொண்டுட்டு வரோம். அப்ப அது வந்து என்ன பண்ணுதுன்னா, அதிகப்படியான காஸ்மிக் சக்தி, அதாவது விஸ்வ சக்தியை வந்து உள்வாங்கி நமக்கு குடுக்குது. அப்படி நமக்கு உள்வாங்கி குடுக்குற அந்த சக்தி வந்து அதிகப்படியான சக்திய நம்மளால வேகமா எண்ணங்கள் அற்ற நிலைக்கு நம்மளால போக முடியுது. அதே சமயம் எண்ணங்கள் அற்ற நிலைக்கும் போக முடியுது. ஏற்கனவே நிறைய பயிற்சி செஞ்சவங்க வந்து சீக்கிரமா அவங்களுக்கு 3வது கண் அனுபவம் வர்றதாகட்டும், இல்ல ஆழ்நிலை தியானத்துக்கு போறதாகட்டும், இல்ல சூக்ஷ்ம சரீர யாத்திரை அப்படிங்கிறது நடக்கிறதாகட்டும், ஏதாவது கேள்வி இருக்கு அவங்களுக்கான பதில் தேவைப்படுது அப்படின்னாலோ, எந்த விதமான விஷயமா இருந்தாலும் ஒரு பிரமிடுக்குள்ள உட்கார்ந்து செய்யறதோ, இல்ல பிரமிட் கேப் போட்டுட்டு நம்ம செய்யறதுனாலயோ நிறைய நிறைய மாற்றங்கள் நமக்குள்ள இருக்கும். ஒரு 10 மடங்கு எனர்ஜி அதிகமா நமக்கு வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. அதே மாதிரி ரொம்ப பெரிய பிரமிட்ஸ்குள்ள கிங்ஸ் சேம்பர்னு ஒண்ணு இருக்கும். அந்த கிங்ஸ் சேம்பர்ல போய் உட்காரும்போது இன்னும் அதிகப்படியான ஆற்றல் நமக்கு வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறது தான். சோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரியான பெரிய பெரிய மெகா பிரமிட்ஸுக்கும் போறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அது போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது புரியும். அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து. சோ பிரமிட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் அவங்க குடுத்திருக்கிற ஆங்கிள் நம்ம கரெக்டா நம்ம கட்டி நம்ம அதுல உட்கார்ந்து நம்ம மெடிடேஷன் பண்றோம் அப்படின்னா, கண்டிப்பா அதனுடைய சக்தி வந்து ரொம்ப அபரிமிதமா தான் இருக்கு அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்ல. அப்படி பிரமிட்ஸ் கட்ட முடியல அப்படின்னாலும் ஹேட் பிரமிட் போட்டு, அதாவது தொப்பி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பிரமிட் போட்டு கூட நம்ம செய்யலாம். அதுவும் தப்பு கிடையாது. பிரமிடினுடைய ஆற்றல் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதனால முடிஞ்ச அளவுக்கு பிரமிட்ஸ் போட்டு மெடிடேஷன் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம நெறைய சமயங்கள்ல வந்து நாமளே நெறைய விஷயங்கள் இப்ப வந்து என்னன்னா, அந்த குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ்க்குள்ள நம்ம போறோம். அந்த ஆக்டிவிட்டீஸ் என்னன்னா, நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து இப்ப வந்து இப்ப நீங்க வந்து இப்போ தியான கிளாஸ்க்கு வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வரல அப்படின்னா, நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சுருவோம்னா, அஸ்யூம் பண்ண ஆரம்பிச்சுருவோம். இதுவா இருக்குமா? அதுவா இருக்குமா? இவங்க இதனால வரலையா? இவங்க அதனால வரலையா? ஏன் வரல? நேத்து வந்தாங்கல்ல, முந்தா நேத்து வந்தாங்கல்ல, அவங்களுக்கு என்னாச்சு? ஏன் வரல? ஏதாவது என் கிளாஸ் புடிக்கலையா? ஏன்னா தப்பு, இந்த மாதிரி நானா அசியூம் பண்ணி அதாவது யூகிச்சு நானே ஓவர் திங்க் பண்ணிக்கிறது, ஓவரா திங்க் பண்ணிக்கிறது. அது இவங்க வந்து இதனால இந்த மேடம் இப்படி பேசியிருப்பாங்களா, இதனால இந்த சார் இப்படி சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நானே யூகிச்சுக்கிறது. எங்க அம்மா அதனால இப்படி பேசியிருப்பாங்களா, என்னோட தம்பி இப்படி பேசியிருப்பாங்களா, என்னோட ஹஸ்பண்ட் இப்படி பேசியிருப்பாங்களா அப்படின்னு நாமளா யூகிச்சுக்கிறது. அந்த மாதிரி யூகிக்கிறது அப்படிங்கிறது இருக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நோ அசம்ஷன். அந்த மாதிரி அசியூம் பண்ணவே பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அந்த அசம்ஷன் கூட போகவே போகாதீங்க. கட் அண்ட் ரைட்
ரைட்டா ஆமா இதுதான் நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா சரி அக்செப்ட் பண்ணுங்க. தெரியலையா விட்டுருங்க. அந்த அனாலிசிஸ்குள்ள போகாதீங்க. பேசாம விடுங்க. அனாலிசிஸும் வேணும் தான். ஆனா அது ரொம்ப மினிமமா இருக்கணும். எந்த இடத்துல அது தேவைப்படுது அப்படிங்கிறதையும் தயவு செஞ்சு சுதாரிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். சோ இது வந்து ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல ஃபுல் ஆஃப் பேரடாக்சஸ் தான். அந்த பேரடாக்சஸ் என்ன அப்படின்னா இருக்கு இல்ல ரெண்டையுமே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும். அதாவது அனாலிசிஸ் இருக்கவே கூடாது. ஒரு பக்கம் அனாலிசிஸ் தேவைன்னா நம்ம பண்ணணும். ஆனா எங்க தேவை எப்படி தேவைன்னு கரெக்டா ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம புத்தியை யூஸ் பண்ணணும். அந்த புத்தி வந்து சரியான முறையில செயல்படணும் அப்படின்னா அதுக்கு உண்டான ஆத்ம ஞானம், மெய்ஞானம் அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நமக்கே நாம சொல்லி கொடுத்துக்கணும், எஜுகேட் பண்ணிக்கணும். அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப தேவைப்படுது. நம்ம ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும் அது தேவைப்படுது. நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சின்ன ஆளா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்கூல் கோயிங் சைல்டா இருந்தாலும் சரி, காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஒரு அம்மாவா, அத்தையா, சித்தியா, சித்தப்பா யாரா வேணாலும் இருக்கலாம். இல்ல எவ்வளவு பெரிய பர்சனாலிட்டி இந்த ஒரு ஒரு பர்சனாலிட்டியா இருக்கலாம், இல்ல ஒரு செலிபிரிட்டியா இருக்கலாம். யாரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அந்த சோல் சயின்ஸ் அப்படிங்கிறது மேண்டேட்டரி ஃப்ரெண்ட்ஸ். அது கண்டிப்பா அதை எஜுகேட் பண்ணிக்கணும். அதுக்குள்ள என்ன இருக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதை எப்படி என்னோட லைஃப்ல நான் அப்ளை பண்ணலாங்கிறத பார்க்கணும். இந்த சோல் சயின்ஸ், ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா ரொம்ப ரொம்ப தேவை. ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா நினைக்கிறது தியானம் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த தியானம் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து செய்ய 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 நம்ம மனசுல அமைதி வருது. அதனால நம்ம புத்தி சரியா வேலை செய்யுது. அதனால நம்ம வந்து எந்த ஒரு செயல்பாட்டையும் முழு கவனத்தோட நம்மளால செய்ய முடியுது. முழு சந்தோஷத்தோட செய்ய முடியுது அப்படிங்கிறது. அதே சமயம் நம்ம எந்த இடத்துல தப்பு பண்றோம், அதாவது எந்த இடத்துல கெட்ட கர்மா செய்யறோம், கெட்ட காரியங்கள் செய்யறோம். கர்மானா செயல். கெட்ட செயல்ல நம்ம ஈடுபடுறோம், இல்ல சரியான செயல்ல நம்ம ஈடுபடுறோம் அப்படின்னு நம்மளையே சுதாரிக்க வைக்கிறதுக்கு அந்த செயல் விதி, அதாவது கர்ம விதி அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு பெரிய பாடமா இருந்து நம்ம வழிநடத்தும் அப்படிங்கிறதுலயும் எந்த விதமான சந்தேகமும் கிடையவே கிடையாது. சோ அதனால எது சரி எது தவறு, அதாவது எது கெட்ட கர்மா, எது கெட்ட செயல், எது நல்ல செயல் அப்படிங்கறது, அதாவது ஆத்ம ரீதியா எது சரியானது எது தவறானது அப்படிங்கறத புரிஞ்சு நம்ம செய்யணும். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் அப்படிங்கிறது தான் கண்டிப்பா நம்மள வந்து கர்ம விதிக்குள்ள நம்மள இழுத்துட்டு போலாமா, இல்ல வேண்டாம் இது கர்மால சேராது அப்படின்னு சொல்லி நம்மள விடுறாங்களா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா அந்த நோக்கம் அப்படிங்கிற விஷயம் தான் நம்மள வந்து வழி நடத்துது. நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்படணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சோ அதனால அசியூம் பண்ணிக்காதீங்க. நோ அசம்ஷன்ஸ் அப்படிங்கிற இன்னொரு டாஸ்கையும் உங்களோட டாஸ்க் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான். அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் நடந்துச்சுனாலும் நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னா கூட, இப்ப நான் ஒரு காஃபி குடிக்கிறேன், இல்ல நான் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்றேன், இல்ல நான் வந்து வெளியில யாரோ வந்து என்ன கூப்பிட்டு எனக்கு ஒண்ணு வாசிச்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, இல்ல ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்பாங்க. எது செய்யறோமோ அத நம்ம வந்து முழு மனசா ரசிச்சு என்ஜாய் பண்ணி அத நம்ம செய்யணும். அதுல வந்து ஐயோ எனக்கு கேட்டாங்களே, ஐயோ எனக்கு பண்ண சொல்றாங்களே அப்படின்னு நம்ம சலிச்சுக்கிட்டோ, ஐயோ இவங்க எப்பவுமே இப்படிதான் நம்மள வேலை வாங்கிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கிற மனநிலையோட எல்லாம் நம்ம செய்யறோம் அப்படின்னா அது எல்லாமே நம்மளோட கர்ம வினையில சேரும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா உங்களோட ஆர்வம் அந்த இடத்துல வந்து அந்த நபரை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்றீங்க அப்படிங்கிறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா முழுமையா நான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறேனா, ஏன்னா ஆன்ம விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது என்ன பார்ப்போம் அப்படின்னா நம்ம வந்து முழு மனசா ஒரு விஷயத்த செய்யறோமா, முழு கவனத்தோட நம்ம அதை செய்யறோமா, ரசிச்சு செய்யறோமா, சந்தோஷமா செய்யறோமா, அது சரியா செய்யறோமா அப்படிங்கிறது தான் அவங்க வந்து பார்ப்பாங்க. அது ஆன்மா வந்து பார்க்கும். சோ அதையெல்லாம் புரிஞ்சு நம்ம செஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம வந்து அதையெல்லாம் விட்டுட்டு அந்த நபரை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணிக்கிட்டு நம்ம ஒர்க் பண்றோம்னா அதுல வந்து நமக்கு எந்த புண்ணியமும் எந்த ஒரு குட் கர்மாவும் நமக்கு சேரவே சேராது அப்படிங்கிறது தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சோ புண்ணியம் அப்படிங்கிறதும் நம்ம புண்ணியங்கிறது வந்து காசு பணம் கொடுக்கறதோ இல்ல சாப்பாடு போடுறது அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. இந்த மாதிரி முழு மனசா நான் செய்யறேன். மனசளவுல என்னோட எண்ணங்கள் அளவுல கூட நான் வந்து ஒரு தீங்கு நினைக்காம அவங்களோட அந்த ஒரு இதுக்கு இமோஷன்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நான் ஒர்க் பண்றேன். என்னோட இமோஷன்ஸை நான் கரெக்டா ரெஸ்பெக்ட் பண்றேன். அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு என்ன தேவைப்படுது, எப்படி தேவைப்படுதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன சரி பண்ணிக்க முயற்சி எடுக்கிறேன் அப்படிங்கிறது எல்லாமே கூட நம்மளோட குட் கர்மால தான் ஆட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? புண்ணியத்துல சேரும். குட் கர்மானா வேற ஒண்ணுமே கிடையாது. புண்ணியம்
பேட் கர்மான பாவம், அதாவது பாவம் புண்ணியம் அப்படிங்கிற விஷயத்த வந்து கண்டிப்பா நம்ம படிச்சு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழும்போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப அமைதியா நிம்மதியான வாழ்க்கையா நமக்கு இருக்கும். ஈகோ வந்து 100% நம்மளால ஜீரோல வச்சுக்க முடியும். எந்த இடத்துலயும் நமக்கு ஈகோ ட்ரிகர் ஆகாம நம்ம ஸ்டெபிளைஸ்டா நம்மளால இருக்க முடியும், ஸ்டேபிளா இருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ஆன்ம விஞ்ஞானத்தை தெரிஞ்சவங்க கண்டிப்பா ஸ்டேபிளா தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான். அது தெரியாம போறதுனாலதான் நிறைய இடத்துல நம்மள வந்து நம்மளையே லூஸ் பண்ணி நம்ம இமோஷன்ஸை ஸ்டடி பண்ணிக்காம நம்ம நிறைய தவறுகள் செய்யறதுக்கான ரீசனே என்ன அப்படின்னா அந்த பாவம் புண்ணியம் அப்படிங்கிற விஷயத்த பத்தி நமக்கு எஜுகேஷன் பத்துல அப்படிங்கிறதுனாலதான். சோ நம்மளையே நம்ம வந்து எஜுகேட் பண்ணிக்கணும், நமக்கான அந்த கல்வியை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நம்ம அதை படிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம வந்து அதை செஞ்சுதான் ஆகணும். நான் படிக்க மாட்டேன்ப்பா, எனக்கெல்லாம் மெடிடேஷனே வேண்டியது இல்லப்பா, போய் இதையெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு யோசிப்போம். ஆனா என்னைக்காவது ஒரு நாளைக்கு அது கண்டிப்பா நமக்கு தேவைப்படும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது இந்த ஜென்மமா கூட இருக்கலாம், இல்ல அடுத்த ஜென்மமாவும் இருக்கலாம், இல்ல 10 ஜென்மத்துக்கு அப்புறம் கூட இருக்கலாம். ஆனா புத்திசாலியா ஸ்மார்ட்டா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இல்ல நான் இப்பவே சுதாரிக்கிறேன்னு சொல்லி சுதாரிக்கிறவங்களும் இருக்காங்க. சோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்மார்ட்னஸ். நம்மளோட புத்திசாலித்தனத்துல அது இருக்கு அப்படிங்கிறதுலயும் எந்த சந்தேகமும் இல்ல. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுக்கு வந்து என்னென்ன விதமான ஆசைகள் இருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி நம்மளோட இமோஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரக் ஆகி நிக்குது, அதாவது நம்ம உணர்வுகள் எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரக் ஆகி நிக்குது அப்படிங்கிற அந்த இன்னர் ஜேர்னி நமக்குள்ள நம்ம பயணம் செஞ்சு அதை கண்டுபிடிச்சு அதை வந்து எப்படி எந்த மாதிரி அதுக்கு வந்து பாசிட்டிவான ஃபீட் கொடுக்கறது, எப்படி அது என்ன பாடத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அதை எப்படி நம்ம கத்துக்கிறது அப்படின்னு ஒன்னொன்னா நம்ம யோசனை பண்ணி அதை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கான முயற்சியில நம்ம இறங்கணும் அப்படிங்கிறதுதான். சோ அந்த மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது கண்டிப்பா நமது நிஜங்களை நாமே உருவாக்கி கொள்கிறோம். அதாவது we create our own reality அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சோ இதுல வந்து என்ன கல்மினேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் இந்த செல்ஃப் ரிலையன்ஸ் ப்ரோக்ராம இவ்வளவு நாள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்போ இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மெயினா என்னன்னா அப்போ தீபோ பவ அப்படின்னு சொல்லுவாங்க. பத்ரிஜி வந்து அதை சொல்லியிருப்பாரு, அப்போ தீபோ பவ அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து என்ன அப்படின்னா நமக்கு நாமே ஒளியாக இருப்பது, ஒளியாகனா வெளிச்சமாக இருப்பது. சோ எனக்கு அப்ப வந்து பாவ புண்ணியம் அப்படிங்கிற விஷயத்த பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப இனிமே அந்த மாதிரியான புண்ணியம் சேர்த்துறதுல நான் போகணும். பாவத்தை வந்து நான் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறப்போ வந்து கண்டிப்பா நான் வந்து என்ன பண்றேன்னு எனக்கு நானே ஒளியா இருக்கேன். எனக்கு நான் என்ன எப்படி எனக்கு என்ன எனக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிட்டா நான் முன்னேற முடியும் அப்படின்னு எனக்கு நான் எஜுகேட் பண்ணிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கணும் அப்படிங்கிறதுதான். சோ நமக்கு நாமே ஒளியாக இருப்போம் அப்படிங்கிறது தான். அப்போ தீபோ பவன நமக்கு நாமளே வெளிச்சமா இருக்கிறது அப்படிங்கிறது தான் அர்த்தம். சோ கண்டிப்பா நம்ம வந்து நம்மள நாமளே எஜுகேட் பண்ணி இந்த சோல் சயின்ஸ், ஆன்ம விஞ்ஞானம், ஆன்மீக அறிவியல் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நம்ம உள்ள நுழைஞ்சு அது என்னன்னு புரியும் போது மட்டும்தான் நமக்கு வந்து தெளிவா புரியும் அப்படிங்கிறது. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இந்த மாடர்ன் சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வட்டத்தினுடைய அவுட்லைன் தான் வந்து மாடர்ன் சயின்ஸ் அப்படிங்கிறது. பட் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அப்படிங்கிறது. அதாவது அந்த சென்டர் ஆஃப் ஒரு சர்க்கிளோட சென்டர் தான் வந்து அந்த ஆன்மீக அறிவியல் அப்படிங்கிறது. சோ ஆன்மீக அறிவியலை கத்துக்கும் போது நம்மளோட பௌதிக வாழ்க்கையை நமக்கு எப்படி வேணுமோ அப்படி டிசைன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. சரி, இதெல்லாம் எப்படி பண்றது அப்படின்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கொஞ்சம் கொஞ்சமா படிங்க. இப்ப ஒரே நாள்ல எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்க உங்களுக்கு சேலஞ்சஸ் வரதான் செய்யும். வந்தாலும் நீங்க விட்டுறாதீங்க. உங்களோட நம்பிக்கையை வந்து இழக்காம தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. இந்த இடத்துல வந்து யாருமே பிளெஸிங்ஸ் அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. யாரும் எந்த ஹீலிங்கும் யார்கிட்டயும் எதிர்பார்க்காதீங்க. யார்கிட்டயும் வந்து விஷஸ் வேணும்னு கேட்காதீங்க, பிளெஸிங்ஸ் வேணும்னு கேட்காதீங்க, பிரேயர்ஸ் வேணும்னு கேட்காதீங்க. அதுக்கு பதிலா அப்போ தீபோ பவங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்களே ஒளியா இருங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இவ்வளவு நாள்ல நாங்க இந்த செல்ஃப் ரிலையன்ஸ் ப்ரோக்ராம்ல நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த ஒன்னொன்னா நீங்க இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வந்தாலும் சரி, இல்ல பிஎஸ்எஸ்எம்ல இது வரைக்கும் பத்ரிஜி என்னெல்லாம் பேசியிருக்காரு, அதாவது என்னோட கேட்கணும்னு நான் சொல்லல ஃப்ரெண்ட்ஸ், பத்ரிஜி சொல்லி கொடுத்ததுதான். நான் அதை வந்து இன்னும் அதை எப்படி வந்து நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி அது சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக, சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக யோசிச்சு வந்ததுதான் இந்த செல்ஃப் ரிலையன்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. சோ அதனால இது தமிழ்லயும் இருக்கிறதுனால உங்களுக்கு மேபி இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணோம். சோ எந்த அளவுக்கு இது சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது தெரியாது. ஆனா இது வரைக்கும் பேசினது ஒவ்வொரு வார்த்தையுமே இது வந்து சத்திய வார்த்தைகள் தான்.
இது வந்து இது வந்து நான் மட்டும் இல்ல, என் கூட சேர்ந்து டிராவல் பண்ற நிறைய பேரு இத வந்து பர்சனலா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து இத வந்து சக்சஸும் பண்ணி, அதனால நிறைய சக்சஸ்னா வெளியில உங்களுக்கு யாருக்குமே தெரியாது, மத்தவங்களுக்கு யாருக்குமே அது புரியாது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த மனமாற்றம், அதனால வரக்கூடிய தைரியம், நம்பிக்கை, தெளிவு, பயமின்மை, நான் பேசுறது சத்தியம்தான் அப்படிங்கிற அந்த ஆணித்தரமான அசாத்தியமான நம்பிக்கை அப்படிங்கிறது எல்லாமே எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா, தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த கண்டினியூஸ் பிராக்டிஸ்னால மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சத்தியத்தை எந்த அளவுக்கு நாங்க உள்வாங்கிக்கிட்டோம் அப்படிங்கறதுடைய வெளிப்பாடு தான் இது எல்லாமே. சோ உள்வாங்கிக்கிட்ட யாருனாலையுமே பயப்படவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ், தைரியமா சொல்ல முடியும். அதனாலதான் நான் இவ்வளவு தைரியமா நான் பேசுறேன். கண்டிப்பா வந்து இது வந்து பத்ரிஜி சொன்னதை மட்டும் நான் கேட்டுட்டு போயிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு இது தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இது வந்து நான் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு 100% முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்ல மாட்டேன், அதை ஃபாலோ பண்றதுக்கு 100% நான் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கேன். ஐ கீப் ட்ரையிங் ஆன். இன்னமும் நான் ட்ரை பண்ணுவேன், இன்னும் ஒர்க் அவுட் பண்ணுவேன், இன்னும் எப்படி லேர்ன் பண்ணிக்கலாம்னு யோசிப்பேன், இன்னும் எப்படி படிக்கலாம், இன்னும் எப்படி லிசன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிதான் கண்டிப்பா. ஏன்னா லேர்னிங் இஸ் வந்து லேர்னிங், கற்றல் அப்படிங்கிறது வந்து எவர் லாஸ்டிங் ப்ராசஸ். அது வந்து ஃபார் எவர் நிரந்தரமான ஒரு ஆற்றல் அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த கற்றல் அப்படிங்கறத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த புரிதல் கொண்டு வரக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம கண்டிப்பா நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்க முடியும். நம்ம நிம்மதியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். நமக்கு நிறைய காசு பணம் இருந்தாதான் சந்தோஷம் அப்படிங்கிறது இல்ல ஃப்ரெண்ட்ஸ். பெரிய பெரிய கார்ல போய் இறங்கினாதான் சந்தோஷம் அப்படின்னு நம்மளா ஒரு மித் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த மாதிரி மித்தெல்லாம் எதுவுமே இல்ல. நான் வந்து உண்மையான நிஜம் என்ன, என்னுடைய உண்மையான சொரூபம் என்ன, எந்த காரணத்துக்காக நான் இங்க வந்திருக்கேங்கிற ஒரு கிளாரிட்டி எனக்கு கிடைக்கும் போது, அதுக்காக நான் வேலை செய்யும் போது, அந்த உண்மையான சந்தோஷம், அந்த உண்மையான சுதந்திரம், அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து மத்தவங்க யாரும் நம்மளுக்கு கொடுக்கறது இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த சுதந்திரத்தை நாம நமக்கே கொடுத்துக்கிறது தான் அந்த சுதந்திரம், அந்த இன்னர் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்றது. அந்த ஃப்ரீடமை நம்ம வந்து கிடைக்கணும், கிடைக்க பெறணும் அப்படின்னா இந்த மாதிரியான முயற்சிகள் கண்டிப்பா நம்ம செய்யணும். ஏன்னா ஐயோ நான் 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன், என்கிட்ட காசு இல்லைன்னா நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருப்போம். ஐயோ எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்கன்னா நான் என்னடா செய்வேன் அப்படின்னு. ஐயோ எங்க அம்மா என்ன வெறுத்துட்டாங்கன்னா என்னடா பண்றது, என் ஹஸ்பண்ட் என்ன விட்டு போயிட்டாங்கன்னா என்னடா பண்றது, என் பொண்ணு ஏதாவது என்னை வந்து சொல்லிடுவாங்க அப்படிங்கிற பயம் இல்லாம 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போறது எல்லாம் நினைச்சு இப்ப கவலைப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்துருப்போம். பட் அந்த மாதிரியான கவலைகள் இல்லாம, துக்கம் இல்லாம, இந்த நொடியில நான் நிம்மதியா இருக்கேன் அப்படின்னா அத ஒரு நிம்மதியா இருக்கிறது அப்படிங்கறதே வந்து ஒரு மிகப்பெரிய வரம், ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசாதம். சோ அந்த பிரசாதம் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கிட்டு அதுக்கு நம்ம அந்த நிம்மதியை கொண்டு வர்றதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ அந்த வந்து மெஞ்ஞானம், அதாவது ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ், அதாவது சோல் சயின்ஸ் அப்படிங்கறத பத்தி நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கும் போதுதான் நம்ம அதை பத்தி எல்லாம் அந்த புரிதல் நமக்கு வரும். சோ அந்த சோல் சயின்ஸ் வந்து எவ்வளவு தூரம் இருக்கு, நீங்க எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு நீங்க வந்து பாருங்க. உங்களையே நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்குள்ள நீங்க போய் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அதுவே வந்து வெளியில வந்து ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் கொடுக்கும். அதாவது நேர்மறையான வெளிப்பாடுகள் அது கொடுக்கும். அப்ப நீங்க வந்து நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். உங்களை சுத்தி இருக்கிறவங்க, உங்ககிட்ட யாரெல்லாம் இனிமையா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் நிஜமாலுமே நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸா மாறிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ அதனால நம்ம வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு நட்பை உருவாக்கி ஒரு சுமூகமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு இந்த தியானம் வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாமளும் நல்லா இருப்போம், நம்மளை சுத்தி இருக்கவங்களும் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது தான். சோ இது வந்து என்ன இவ்வளவு நாளா நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, அகம் பிரம்மாஸ்மில ஸ்டார்ட் பண்ணி ஸ்பிரிட் வேர்ல்டுல இருந்து, ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ்ல இருந்து, கர்ம விதியில இருந்து, இன்டென்ஷன்ல இருந்து, நம்மளோட சாய்ஸ் அதாவது தேர்வு விதியில இருந்து எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் டச் பண்ணி வச்சிருக்கோம். அந்த டச் பண்ணி வச்சதுல உங்களுக்கு எதெல்லாம் உங்களால ஃபாலோ பண்ண முடியுதோ அதை ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. எதெல்லாம் வந்து கஷ்டமா இருக்கோ உங்களுக்கே நீங்க டைம் அண்ட் ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. நீங்க பொறுமையா அதை ஒன்னொன்னா ஹேண்டில் பண்ணுங்க. அதுல வரக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்க வந்து மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க மத்தவங்களுக்கு நிறைய தியானம் சொல்லி கொடுக்க ஆரம்பிங்க. அப்போ வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். எப்படி வந்து உங்களுக்குள்ள மாற்றம் நடக்குதுன்னு உங்களையே நீங்க அப்சர்வ் பண்ணி பாருங்க. உங்ககிட்ட வர மாற்றத்தினால உங்களை சுத்தி இருக்கவங்க எந்த அளவுக்கு மாறுறாங்கன்னு பார்த்து அதையும் நீங்க உற்று நோக்கி பாருங்க. அப்சர்வ் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அது புரியும் அப்படிங்கிறது தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சோ வந்து இப்ப நான் கடைசியா என்ன சொல்லி நான் முடிக்கிறேன் அப்படின்னா, நமது நிஜங்களை நாமே உருவாக்கி கொள்கிறோம் அப்படிங்கிறதுல எந்த விதமான
சந்தேகமும் கிடையாது. அது 100% ட்ரூ அப்படிங்கிறது தான். அதுதான் வந்து பிரமிட் மாஸ்டர்ஸ் வந்து எல்லாரும் நமக்கு சொல்லிக் குடுத்துட்டே இருக்காங்க. எல்லாரும் ஞாபகப்படுத்திட்டே சொல்லிக் குடுக்குறாங்கன்னு நமக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ரிமைண்டர்ஸ் இது கோமதியும் ஒரு ஒன் ஆஃப் த ரிமைண்டர்ஸ் அவ்வளவுதான். இது வந்து நான் உங்களுக்கு சொல்றதுனால நான் பெரிய ஆளு அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். எனக்கு நெறைய பேர் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த அந்த ரிமைண்டர்ஸ வந்து என் கூடவே நான் வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா பத்ரிஜி எனக்கு ஞாபகப்படுத்தினார். கிரிஜா மேடம் எனக்கு ஞாபகப்படுத்தினாங்க. பூர்ணிமா எனக்கு ஞாபகப்படுத்தினாங்க. டாக்டர் சங்கர் நாராயணன் எனக்கு ஞாபகப்படுத்தினாங்க. இந்த மாரி எத்தனையோ மாஸ்டர்ஸ் வந்து நான் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தியானத்தையும் ஞாபகப்படுத்தினாங்க. பாடங்களையும் நெறைய பேர் கத்துக் குடுத்தாங்க. சோ அந்த மாதிரி ஞாபகப்படுத்துற எல்லா நண்பர்களுக்கும் நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கணும். சோ அதனால பாடத்த வந்து கத்துக்கிறதுக்காக நெறைய டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ வந்து நம்மளுக்கு குடுத்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கும் நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா, அவங்கனால தானே நம்ம அதுக்குள்ள ஹிடன் ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த பாடம் என்னன்னு நம்மளால உற்று நோக்க முடியுது. சோ அந்த ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த பாடத்த உற்று நோக்கறதுக்கு உறுதுணையா இருந்த நெறைய நண்பர்கள், உறவுகள் எல்லாத்துக்குமே நம்ம நன்றி சொல்லணும். சோ அதனால அவங்கள யாரையும் கோச்சுக்க வேண்டாம். நான் வயலன்ஸ், அஹிம்சா அப்படின்னு நம்ம பேசுறோம். அதாவது அந்த மாரி இருக்கிறது அந்த அந்த எண்ணங்கள்லயும் அஹிம்சை அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்கணும். யாரு என்ன வேணாலும் பண்ணிட்டு போறாங்க. ஆனா எனக்கு நான் நான் அந்த ஒரு சாத்வீகமான குணத்த நான் வந்து வளர்த்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் நான் பார்க்கணுமே தவிர, யார்கிட்டயும் சண்டை போடுறதோ, ஃப்ரிக்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறது அதெல்லாம் வேணாம். அது நமக்குள்ள அந்த ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால தான் அது வெளில வருது. சோ அந்த ஃப்ரிக்ஷன வந்து வெளில நான் சண்டை போடுறேன் அப்படின்னா, முதல்ல அப்ப என்கிட்ட நான் வந்து பார்க்கணும். சோ இந்த மாதிரி என்னையே நான் உற்று நோக்குறதுக்கு, எனக்கு நானே ஒளியா இருக்கிறதுக்கு, எனக்கு எப்பவுமே உறுதுணையா, உதவியா, ஒரு மோட்டிவேட்டரா, ஒரு கைடா, ஒரு ஃப்ரெண்டா இருந்தது பத்ரிஜி தான். சோ பத்ரிஜிக்கு வந்து இந்த இடத்துல நான் ரொம்ப 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 தேங்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பிஎஸ்எஸ்எம் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. வெஜிடேரியனிசம ஸ்ப்ரெட் பண்ணுங்க. சைவ உணவாளர்களா மாறணும்னு எல்லாருக்கும் சொல்லிக் குடுக்க முயற்சி பண்ணுங்க. சோ அப்ப நீங்க நெறைய சர்வீஸ் பண்ண உங்களோட கர்ம கடன்ல இருந்து நீங்க ஈஸியா வெளியில வர முடியும் அப்படிங்கிறது தான். சோ முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு சோர்ஸ்லயாவது தியானம் அப்படிங்கிற விஷயத்துல வந்து சர்வீஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லி இவ்ளோ நேரம் பொறுமையா கேட்ட உங்க எல்லாருக்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி செல்ஃப் ரிலையன்ஸ் ப்ரோக்ராம்க்கு இவ்ளோ கோஆப்பரேட் பண்ணி எனக்கு இவ்ளோ நாள் இந்த 7 நாளும் தொடர்ந்து எங்க கூட டிராவல் பண்ண அத்தனை மாஸ்டர்ஸுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். தேங்க்யூ ஆல்.